பண்டிகையை ஒட்டி மதுரை அவனியாபுரத்தில் விறுவிறுப்புடனும் உற்சாகத்துடனும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. 28 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. ஆஹா, கொரோனா திரும்ப வந்த விரட்டி அடிங்க தம்பி. ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசலில் பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் போட்டி தொடங்கியது. அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மதுரை எம்பி சு வெங்கடேசன் மற்றும் ஆட்சியர் அனீஷேகர் இணைந்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். உறுதிமொழி ஏற்பை தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து வெளியேறி பார்வையாளர்களை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விற்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அழகுடா, அற்புதம்டா. ஆஹா ஆஹா, பறக்க உரியே. அழகுடா, ஒரு ஆள் மட்டும் பிரதர். அருமையான வீரர், அருமையான காளை. இந்த போட்டியில் 280 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். 737 காளைகள் களமாடின. ஒவ்வொரு சுற்றிலும் தலா 25 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று விளையாடினார்கள். இப்படி ஒரு சுற்றுக்கு 45 நிமிடங்கள் என மொத்தம் 11 சுற்றுகள் நடைபெற்றன. மாட்டோட ஓனர் சூப்பர் மாடு, அருமையான மாடு. மாட்டோட ஓனர் கொஞ்சம் வெளியில போயிரு ப்ளீஸ். உண்மையில சூப்பர் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக அழகுடா, அற்புதம்டா, விட்டுறாத. மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வாடிவாசலில் இருந்து சீறி வந்த காளைகளை காளையர்கள் பாய்ந்து பிடித்தனர். நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட காளைகள் மைதானத்தில் ரவுண்டு கட்டி மாடுபிடி வீரர்களை அசரடித்து பரிசை வென்றன. சிறப்பாக செயல்பட்ட காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தங்க காசு, சைக்கிள், சில்வர் பாத்திரங்கள் என ஏராளமான பரிசுகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டன. காலை 8 மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டி மாலை 5 மணிக்கு நிறைவு பெற்றது. மதுரை ஜெய்கின்புரம் பகுதியைச் சேர்ந்த விஜய் போட்டியில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்த நிலையில் இறுதியாக 28 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார். அவருக்கு முதல் பரிசாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கிய 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் வழங்கப்பட்டது. அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்தி என்ற இளைஞர் 17 காளைகளை பிடித்து 2வது இடத்தை பிடித்தார். அவருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கிய 2 சக்கர வாகனம் பரிசாக அளிக்கப்பட்டது. இருப்பினும் தனக்கு சரியான வாய்ப்பு தரவில்லை என கூறி பரிசை அவர் திருப்பிக் கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 13 காளைகளை அடக்கிய விலாங்குடி பாலாஜிக்கு 3ஆம் பரிசாக பசுமாடு வழங்கப்பட்டது. காமேஷ் என்பவரின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. முன்னதாக அனுமதியின்றி களமாடிய இளைஞர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். மதுரை சரக டிஐஜி ஆகியோர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எந்த அசம்பாவிதமும் இன்றி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இனிதே நிறைவு பெற்றது.